இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் 28/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி காலை 11:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை முறையாக ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல சுமூகமான போக்கும் காணப்படும். உறவு படைப்புல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல விசேஷ வைபவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பான லாபமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த நேரத்திலுமே சில நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. சுறுசுறுப்பாக வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரைகுறையாக நின்ற அலுவலக வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் ஒற்றுமையும் இருக்கும். தோற்றுப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று சில திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். துணிச்சலாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டு வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல உற்சாகமாக செயல்பட்டு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இன்று வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கும். கவனத்துடனும் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சில நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். அவர்களுடைய வீட்டுல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று தனவரவும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் வெளியே சென்றும் விடுவாங்க. கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளையும் பெறலாம்.
திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும், முன்னேற்றமும் உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்ற தோற்றப்பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய தைரியமும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அமைதியான மகிழ்ச்சியான மனநிலையும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். பணிச்சுமையும் இருக்குங்க. இதனால மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் தரம் குறையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல குடும்பத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் இனிமையாக பேசி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஏதிலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. விமர்சனங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல குழப்பங்களும் இருக்குங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். புதிய முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தைரியத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில சில தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். தொடங்கிய வேலைகளை சுறுசுறுப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. அக்கறையாகவும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில தேவையற்ற விஷயங்கள்ல மனதுல நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பிள்ளைகள் இடத்துல சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். இன்றைய வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளை வெற்றியும் காண்பீங்க. அரசியல் ரீதியாக ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. எதிரிகள் இடத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உறவினர்களினால சுப செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. தொழில புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய செயல்கள்ல திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபார படைகள்ல இருந்து வந்த இழுபறியான போக்கும் மாறும். சூழ்நிலைகள்ல கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் இருக்கும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும், தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சில பொறுப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நீங்க நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க, உங்களுக்கான பொறுப்புகளும் அதிகரிக்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். இன்று நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனைவரிடத்திலுமே மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் அன்போடும் பேசவும் செய்வாங்க. தொழில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால சில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கையெழுத்து இடுவதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு லேசான தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு பயணங்களின் மூலமாக சில நல்ல ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சக ஊழியர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியான சில ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. எதிரிகளிடத்துல தோல்வியும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதியதாக எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சில சுப செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. தொழில புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும்.
உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த கவனத்துடன் மேற்கொண்டாலே போதும். குடும்ப வட்டாரத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு இன்று உகந்த நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை இன்று சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக சில முக்கியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய வீட்டுல சில மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிரமங்களும் நீங்கும். தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று முன்னேற்றமும் இருக்கும். எதிரிகளிடத்துல இருந்து வந்த தோல்வி பயமும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய மத்தியில அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். இன்று சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். என்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில ஏமாற்றங்களும் நீங்கும். கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகள் குறைந்து வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் லாபத்தையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் வெற்றியையும் உண்டாக்கும்.
புரிதல்களின் மூலமாக நண்பர்கள் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அக்கறையாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் நல்லபடியாக முடியக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பரிசுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பயணங்கள் மற்றும் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல அனுகூலமான சூழலும் உண்டாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அரசு செயல்பாடுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் நல்லபடியாகவும் அமையும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகள் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு பதவியில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபார எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்காமல் இருந்தாலே போதுங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களும் எதிர்பார்த்த உதவிகளையும் செய்வாங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று சிறப்பான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளும் இருக்க தங்க செய்யும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை வாய்ப்பு துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். பங்குதாரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு துறைகள்ல அனுகூலமும் உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இப்பொழுது தொடங்கக்கூடிய உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல சற்று கவனம். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நம்பிக்கையும் உண்டாகும். நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று குடும்பத்துல இருக்கிறவங்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாள்வதன கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் தாய்வழி உறவினர்களுடைய ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை ஏதாவது சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று மனதுல இடம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கின்ற பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். அரசியல் ரீதியான முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று அரசு தரப்புல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பதவி மற்றும் கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெருக்கமான நண்பர்களுடன் சந்திக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பயணங்களின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். காப்பீடு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளியூரில் இருந்து சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியின் மூலமாக நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்கள் இடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியாக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல இருந்து அன்பாக பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டில் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நபர்களினால மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஜாமீன் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பாராத மாற்றங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளை சார்ந்த செயல்பாடுகளுடனும் இருப்பீங்க. முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். விருப்பமாக உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. என்ற காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை பற்றி உங்கள் வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரஸ்பர ஒற்றுமையுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் காப்பீடு போன்றவற்றின் வழியாக பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு வயிற்று உபாதைகளும் ஏற்படலாம். சில நன்மைகளும் தேடி வரும். எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. நடப்பதை நடப்பதாக ஏற்றுக்கொண்டு செல்வதே நல்லது. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் மற்றவர்களினால ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்நுட்பத்தோடு முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினருடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த தன வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளின் மூலமாக இழுபறியான செயல்களை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வத்துடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில மகிழ்ச்சியான பாடல்களை கேட்கவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய வேலைகளை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இருவருக்குமே இன்று ஒற்றுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல வளர்ச்சியும் இருக்கும். பங்கு சந்தையில பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பலமுறை யோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிலும் என்று அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தள்ளிப்போன சில வேலைகள் முடிவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக திறமைகளும் வெளிப்படும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உருவாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திறமையான முறையில செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீங்க. என்று பணி செய்வதற்கான திறமைகளும் உங்களிடத்துல இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. என்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றினாலே போதுங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் அமைதியான போக்கும் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்திலையும் சரி, குழந்தைகள் இடத்திலையும் சரி, பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலையை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல தவறி போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதளவுல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினான சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயற்சிகளும் செய்வீங்க. வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று குழந்தைகளுடைய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து அக்கறையாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். குடும்பத்துல சிக்கல்கள் ஏற்படாதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினாலே வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்லயும் சரி அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெறலாம். கல்வி சார்ந்த முறையில முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்வி துறையில இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இழுபறியான தனவரவும் இருக்கும். அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில் நிமித்தமான போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். போட்டிகளும் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.